ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு பீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோல்டு பீஸ் வாங்குறதால நமக்கு என்ன லாபம், ஃபிசிக்கல் கோல்டை விட நமக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது, அண்ட் இது வாங்குறது சேஃபா, இது விற்கிறப்ப எப்படி இருக்கும், ஸோ வாங்குறப்ப என்ன டேக்ஸ் பிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஷேர்ஸ் வாங்க முடியும், ஸோ அதெல்லாம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினராக எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். ஏன்னா நானே இப்போ தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கு. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பொதுவான விஷயத்த கோல்டு பீஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோல்டு பீஸோ இல்லை சில்வர் பீஸோ நமக்கு வாங்குறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு தேவை. நீங்கள் இதை எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்புறம் இந்தியா மணின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் ஒரு ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறமா ஆதார், பேன் நம்பர் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் வேணாலும் வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ இதுதான் ஜென்ரலான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு பீஸ்க்கான ஒரு பொதுவான விஷயங்கள் தான். எவ்வளோ விலை விற்கிது, எந்த ஷேர் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை கோல்டு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 82 ருபீஸ், 82 ரூபாயிலேருந்து தங்கத்தை நம்ம வாங்க முடியும். ஸோ இது கான்ஸ்டண்ட்டான விலை இல்லை. எப்படி தங்கம் ஏற்று இறங்குதோ அந்த மாதிரி ட்ரேடிங்ஸ்லேயும் உங்களுக்கு ஏறி இறங்கும். நெக்ஸ்ட்டு இதோட டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி லைக் பைசா அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ கமிஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போகும். நான் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் ஆகும். இப்போ 1 ஷேரோட ப்ரைஸ் 82 ரூபாய் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக மந்த்து ஃபுல்லாக நீங்கள் வாங்கணுன்னா 2460 ரூபாய். இது கான்ஸ்டண்ட்டான ரேட்டு கிடையாது, அப்பப்போ மாறும் இல்லையா, 1 2 அதிகமாகலாம் இல்லைன்னா குறையலாம். ஸோ இதுக்கு கொடுக்குற டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளைக்கு 60 ரூபாய் இருக்கும். கமிஷன் ப்ளஸ் டேக்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தமாக 2520 ரூபாய். அப்ராக்சிமேட்டாக இதோட கோல்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா 270 மில்லிகிராம்ஸ் நம்மளால் வாங்க முடியும். இப்போது இன்றைக்கி 82 ருபீஸ்னால் நாளைக்கு அது 81 இருக்கலாம், இல்லை 83 இருக்கலாம், இல்லை 79 கூட மாறலாம் கோல்டு ரேட்டை பொறுத்து. 1 கிராம் நம்ம வாங்கணுன்னா எத்தனை ஷேர் வாங்கணுன்னா 112 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது 9160 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ டேக்ஸ், கமிஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12 ருபீஸ் வரும். நான் இங்கே கமிஷன் மட்டும் 9 ருபீஸ் போட்டிருக்கேன், அதாவது 112 ஷேருக்கு. இதோட பையிங் டேக்ஸ் மோஸ்ட்லி அதிகமாக இருக்காது. அதுதான் இதோட பெனிஃபிட்டே. நம்ம இப்போ ஃபிசிக்கல் கோல்டில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினோன்னா இப்போ ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் சேர்த்து உங்களுக்கு அரௌண்டு 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்குமா. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 1 கிராம் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 12 ருபீஸோடு முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இது பெனிஃபிட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஷேர் இப்படி இருக்கும். ஸோ இதோட டேக்ஸ் இப்படி தான் இருக்கும், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதோட ஆப்பை பின்னால் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப டெப்த்தாக போல் ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது சேஃபு அப்படின்னு நம்மளோட இஷ்டம்தான், நம்மளோட முடிவு, நம்ம தான் டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, நம்ம எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம இறங்கி அனலைஸ் பண்ணி இதை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன்னா இது வாங்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி யார் சொன்னாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதை அனலைஸ் பண்ணி இது பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி நம்ம தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட செல்லிங் டேக்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஹோல்டிங் பீரியடுன்னு இதுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ செல்லிங் டேக்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாலே நீங்கள் இதை விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 12% டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 20% டேக்ஸ் பிடிப்பாங்க. இது மேக்ஸிமம் அவனை போட்டிருக்கிறது. இதோட குறைஞ்சபட்ச டேக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ கம்பேர் டு ஃபிசிக்கல் கோல்டு எப்பயுமே நம்ம இவ்வளோ டேக்ஸ் பிடிச்சாலுமே
உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டை விட கோல்டு பீஸ் வந்து லாபம் தான் கண்டிப்பாக. பிகாஸ் வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து கோல்ட் காயினை வாங்கி வந்து சேவ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த வாங்குகிற டேக்ஸ் மட்டுமே 25% வருது உங்களுக்கு. ஸோ வந்து மொத்தமாக சேர்த்து அது விற்கிறப்போ 2% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் மொத்தமாக சேர்த்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு 27% டேக்ஸ் வந்து ஃபிசிக்கல் கோல்டில் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் என்னன்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நானுமே வந்து கோல்ட் காயின் வாங்கி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் தான். எனக்கு வாங்கும் போதே இவ்வளோ நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம், இதுக்கு பதிலாக வேற ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான். இருந்தாலும் எனக்கு பயமாகவும் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதான் வந்து அந்த பயம்லாம் கொஞ்சம் நமக்கு போயிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சமான அமௌண்ட்டில் வந்து நம்ம கோல்டு வந்து டெய்லியுமே வாங்கிக்க முடியும். லைக் வந்து டிஜி கோல்டு. ஸோ நோ டேக்ஸ்ன்னு தான் இதை நம்ம சொல்லணும். பிகாஸ் வந்து அந்த 2 rupees போகிறது கூட அந்த ஆப்போட கமிஷன் சார்ஜஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து நம்ம வாங்கும் போது இங்கே 12 rupeesம், ஃபிசிக்கல் கோல்டில் 1 கிராம் வாங்கும் போது ஒரு 300 rupeesம் நம்ம வந்து டேக்ஸாக வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து சேஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ரொம்ப டெப்த்தாக நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ கம்பேர்ட் டு ஃபிசிக்கல் கோல்டு இந்த கோல்டு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வாங்கவும் முடியும் அண்ட் வந்து விற்கவும் முடியும். டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கும்போது அவசரத்துக்கு நமக்கு வந்து உதவாது. பிகாஸ் வந்து நம்ம உடனே விற்கலாம் தான். பட் வந்து நம்ம கையில் கோல்டாக இருந்தால் கொண்டு போயிட்டு விற்றுட்டு உடனே எதாக இருந்தாலும் பண்ண முடியும், இல்லை வந்து கிளச் பண்ணிக்க முடியும். ஸோ நிறையா இருக்குது. ஸோ இதோட ஆப் தான் உங்களுக்கு இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஷேர் அக்கௌண்ட் இது பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் சண்டே அன்னைக்கு வீடியோ எடுத்தேன். அன்னைக்கு வந்து ரேட்டு மாறாது. ஸோ மண்டே மார்னிங் தான் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். பட் வந்து இப்போ நம்ம டைமிங் வச்சு கூட வாங்கிக்கலாம். இது ஆனுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து 36.8% போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷேர் வாங்கும் போது நமக்கு எவ்வளோ டேக்ஸ்லாம் பிடிக்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1 ஷேர் பார்த்தீங்கன்னா 82 rupees 10 paise ஆகுதுங்களா. இது வாங்குறதுக்கு முன்னால உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க வந்து அவைலபிள் பேலன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ எப்பெல்லாம் நாங்கள் வந்து வாங்குறோமோ அப்போதான் அவைலபிள் பேலன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து ஒரு மினிமமாக 100 rupees அந்த அளவுக்கு தான் வந்து இதில் வச்சிருக்க மாதிரி வச்சுப்போம் நாங்கள். ஸோ 1 ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82 rupees. இதோட சார்ஜஸ் வந்து மொத்தமாக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டோட சார்ஜஸ் மட்டுமே 2 rupees. மற்ற எல்லா சார்ஜஸும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து 38 paise வருது. இதில் வந்து ஜிஎஸ்டி மட்டும் வந்து உங்களுக்கு 36 paise வருது. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்படி தான் வரும் சில்வர் பேஸும் நமக்கு. இதே வந்து நீங்கள் 112 ஷேர் அரௌண்ட் வந்து 1 கிராம் வந்து கோல்டு இதில் வாங்கினா 112 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து 12 rupees வரும். அதாவது இந்த ஆப்போட சார்ஜ் மட்டும் வந்து 9 rupees, மற்ற சார்ஜெலாம் சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 rupees வரும். மொத்தமாக வந்து 12 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நான் சில்வர் பேஸும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணியிருப்பேன். எனக்கே அவ்வளவா தெரியாதுங்க, நான் அதை தான் வந்து கற்றுக்கிறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்வர் பீஸ். தங்கத்தோட இதுதான் வந்து விலை அதிகம், 110 ரூபாங்க ஒரு ஷேரு. ஸோ இது வாங்குறப்பையும் உங்களுக்கு சேம் சார்ஜஸ் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இப்போ சார்ஜஸ் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். 1 ஷேரோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2 rupees தான் போட்டிருப்பாங்க இதுலேயும். அடுத்தது வந்து மாறும் போது உங்களுக்கு டக்குன்னு மாறும். ஸோ வந்து அங்கே 12 rupeesன்னு கொடுத்து நம்ம வாங்கினோம் இல்லையா, இங்கே வந்து அதோட உங்களுக்கு 2 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். இப்போ 75 கிராம்ஸ்க்கு நீங்கள் வெள்ளி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 112 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து 12,000 rupees. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 16 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இது வந்து சேல் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க, ஏன் வந்து சேல் பண்ணுறதை பற்றி எனக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ ஒரு 6 ஷேர்ஸ் நான் போட்டிருக்கேன். போட்டப்போ பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல்லிங்கோட சார்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 paise வருது. ஸோ வந்து இது தெளிவாக எனக்கு தெரியல. ஸோ நம்ம சேல் பண்ணும் போது அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நீங்கள் பிகினராக இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்ச் ஆகும். இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தெரிஞ்சிருக்கலாம்.
இது வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஏன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன் அப்புறம் உங்களால நாங்க வாங்குனோம் அப்படின்ட்டு நெறைய கிரிட்டிசைஸ் வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது உங்களோட இஷ்டம். அது நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டீங்க. அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2த்துலயுமே சேர்க்கறது ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது. 2த்துலயுமே சேர்த்தீங்கன்னா, எது ஒண்ணு இல்லனாலும் ஒண்ணு நமக்கு வந்து கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். 2 விஷயமும் நம்மள வந்து ஏமாத்த போறது கிடையாது. இருந்தாலும் நான் முன்னெச்சரிக்கையா உங்களுக்காக சொல்றேன் அவ்வளோதான். நான் இப்ப தான் என்னோட சில்வர் காயின் வந்து சேர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னால கான்ஸ்டன்ட்டா சேர்க்க முடியுமாங்கிற டவுட் கண்டிப்பா எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து இது பட்ஜெட்ல எனக்கு இடிக்கும் கண்டிப்பா. அதனால மோஸ்ட்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒண்ணு இதே நம்ம ஒரே ஷாப்ல வந்து வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு டிடக்ஷன் கம்மியாகும் கண்டிப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பீஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக்கா நம்ம வாங்குறத பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், டெப்த்தாலாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க. நானே இப்பதான் வந்து கொஞ்சமா கத்துக்கிறேன். ஸோ அத பொறுத்து தான் உங்களுக்கு நான் இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.